ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்க இருக்கோம்னா நார்த் கர்நாடகாவில் இருக்கிற பீடார் டவுன்ல இருக்கோங்க. பீடார் டவுனோட சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு. இந்த வீடியோவில் நம்ம பீடார் டவுன் பஸ் ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற ஹோட்டல் ஸ்டே பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரியான ஹோட்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, சாப்பிட்றதுக்கு என்னென்ன மாதிரியான ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். ஸோ நார்த் கர்நாடகாவில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் டவுன் பீடார். மகாராஷ்டிரா, தெலுங்கானா, கர்நாடகா இந்த 3 ஸ்டேட்டும் மீட் பண்ணுற இடங்க. இங்கே நிறைய முகல் டைம் ஆர்கிடெக்சர், அதுக்கப்புறம் குருத்வாரா, அதுக்கப்புறம் நரசிம்ம சுவாமி டெம்பிள், கேவ் டெம்பிள், நிறைய பிளேசஸ் இருக்கு. அதெல்லாமே கவர் பண்ணியாச்சு. இந்த வீடியோவில் பஸ் ஸ்டாண்ட் டூர் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அப்போதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோல சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேன், பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பீடார் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுங்க. இது வந்து நியூ பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க. பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்து ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கு. அங்கிருந்து வந்து டவுன் பஸ்ஸஸ் எல்லாம் கிளம்பும். இங்கிருந்து போத் டவுன் பஸ்ஸஸ், மொஃபசில் பஸ்ஸஸ் ரெண்டுமே கிடைக்குங்க. மக்களே, நான் காலையிலயும் கவர் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இது வந்து நைட் டைம் என்னென்ன மாதிரியான கனெக்டிவிட்டி எல்லாம் இருக்கும் அப்படிங்கறதோட ஆரம்பிக்கலாம். ஸோ மார்னிங் வந்து உங்களுக்கு டே டைம்ல என்னென்ன மாதிரி கனெக்டிவிட்டி எல்லாம் இருக்கும் அப்படின்னு காமிக்கிறேன். நைட் டைம் ஏன்னா லாங் டிஸ்டன்ஸ் பஸ்ஸஸ் எல்லாம் கிளம்பும்ல, அதனால நைட் டைமும் உங்களுக்கு ஷூட் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவை நான் நைட்டே இருந்து எடுக்க ஆரம்பிக்கிறேன். ஓகேவா? ஸோ பீடார் டவுன்ல இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைதராபாத்க்கு, பெங்களூருக்கு, இதுக்கு எல்லாமே வந்து நல்ல கனெக்டிவிட்டி இருக்கும் மக்களே. ஆப்வியஸ்லி கர்நாடகா கேபிட்டல் பெங்களூருக்கு நிறைய கனெக்டிவிட்டி இருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் இங்கிருந்து பக்கம். ஹைதராபாத், பெலகாவி இந்த மாதிரி பிளேசஸ் எல்லாம் பக்கம். ஓகேவா? NWKRTC பஸ்ஸஸ் இருக்கு பாருங்க, நார்த் வெஸ்ட் கர்நாடகா ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன். இதெல்லாம் வந்து நார்மல் KSRTC, கல்யாண் KSRTCங்கிறாங்க. KKRTC, KSRTCயோட சப்டிவிஷன் இங்க போட்டிருக்காங்க பாருங்க. ஹம்னாபாத், பெல்லாரி, பசவ கல்யாண், தும்கூர், தார்வாட், ஹூப்ளி, பெங்களூர் பஸ்ஸஸ் எல்லாம் இங்கதான் நிக்குது மக்களே. இது KSRTCயோட நான் ஏசி ஸ்லீப்பர் கோச்சுங்க. சூப்பரா இருக்குல்ல? ராஜஹம்சா டைப் பஸ்ஸஸ் இது. KSRTC.in மொபைல் ஆப்ல நீங்க புக் பண்ணிக்கலாம் இந்த பஸ்ஸஸ்க்கெல்லாம். பேசஞ்சர் வெயிட்டிங் ஏரியாஸ். இங்கிருந்து ஷிர்டிக்கு கூட பஸ் இருக்கு பாருங்க. ஷிர்டி, அகமது நகர், மும்பை, கார்வார், துல்ஜாப்பூர், பெல்காம், ஷிமோகா, மீரஜ், தாவணகிரி. இதுல பாதி பிளேஸ் வந்து மகாராஷ்டிராங்க. ஸோ மகாராஷ்டிராக்கும் நல்ல கனெக்டிவிட்டி இருக்கு பீடார்ல இருந்து. அங்க நிக்கிறதுலாம் சிட்டி பஸ்ஸஸ். மக்களே, பஸ் ஸ்டாண்டுக்குள்ள பாத்தீங்களா அம்பேத்கர் அவர்களோட ஸ்டாச்சு சூப்பரா வச்சிருக்காங்க. பெங்களூர்ல இருக்கிற மாதிரியே நார்த் கர்நாடகாலையும் ஒரு சட்டசபை இருக்குங்க. ஏதோ ஒரு அசம்பிளி மீட்டிங் வந்து இந்த பில்டிங்ல நடக்கும். நார்த் கர்நாடகாக்கு ஒரு ஸ்டேட் அசம்பிளி வேணும் அப்படிங்கிறதுக்காகவே கட்டியிருக்காங்க. மேல அந்த சாமியார் இருக்காரு பாருங்க, அவரு வந்து பசவன் தாங்க. லிங்காயத் குரூப் அந்த மார்க்கத்தோட குரு கிரீஷ் கர்நாட், ரொம்ப ஃபேமஸ் ரைட்டர். டைம் கீப்பிங் ஆபீசஸ் எல்லாம் இந்த சைடு இருக்கு மக்களே. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, கானாப்பூர், ஹல்பர்கா, அகமதாபாத், மரூர், சிலார்கி, இதெல்லாம் பால்கி, எக்ஸ் ரோட், இதெல்லாம் நார்த் கர்நாடகால இருக்கிற பிளேசஸ்ங்க. கடைகள்லாம் நிறைய க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அதனால காலையில உங்களுக்கு டீடைல்டா கவர் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ நைட் டைம் இந்த மாதிரி தான் பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. நான் ஒரு 8 o'clock இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பீடார் பஸ் ஸ்டாண்ட் நைட் டைம் எப்படி இருக்கும், என்னென்ன மாதிரி கனெக்டிவிட்டி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம டே டைம்ல உங்களுக்கு கவர் பண்ணி காமிக்க போற பஸ் கனெக்டிவிட்டி, பேசஞ்சர் ஃபெசிலிட்டிஸ், சுத்தி இருக்கிற ஹோட்டல் ஃபெசிலிட்டிஸ், ஸ்டே பண்றதுக்கு லாட்ஜிங் ஃபெசிலிட்டிஸ், ஃபுட்டுக்கான ரெஸ்டாரண்ட்ஸ், அதெல்லாம் இன்னைக்கு டீடைல்டா பார்க்கலாம் வாங்க மக்களே. இதெல்லாம் வந்து ரெட் கலர் பஸ்ஸஸ் வந்து சிட்டி பஸ்ஸஸ்ங்க. இது வந்து கல்யாண் கர்நாடகா ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் சொல்லிட்டு KSRTCயோட டிவிஷன். ஓகேவா? பீடார் சைடு இருக்கிற
பஸ்ஸஸ் எல்லாம் வந்து கல்யாண் கர்நாடகா அப்படின்னு சொல்றாங்க. கல்யாண் பழைய சாளுக்கியா கிங்டமோட கேபிட்டலுங்க. அதனாலதான் கல்யாண் சாளுக்கியா டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன். வேற லெவல்ல கல்யாண் கர்நாடகா ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன். ஸோ இந்த சைடு வந்து உங்களுக்கு சிட்டி பஸ்ஸஸ் எல்லாம் நிக்குது. இதுவும் வந்து கேகேஆர்டிசி லாங் டிஸ்டன்ஸ் பஸ்ஸஸ் தான், நம்ம டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸ் மாதிரி. இது ஆக்சுவலா வந்து இங்க உங்களுக்கு மகாராஷ்டிரா பஸ்ஸஸ் எல்லாம் கூட வருவாங்க. மகாராஷ்டிராவும் பக்கம் தானே, மகாராஷ்டிரா தெலுங்கானா கர்நாடகா பார்டர். அதனால 3 ஸ்டேட் பஸ்ஸஸையுமே இங்க பார்க்கலாம் நீங்க. ஸோ சிட்டிக்குள்ள போறதுக்கு இங்க நிறைய பஸ்ஸஸ் வரும். ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, அங்கிருந்து வந்து உங்களுக்கு லோக்கல் பஸ்ஸஸ் எல்லாம் நிறைய கிடைக்கும். ஓல்டு பஸ் ஸ்டாண்டுக்கெல்லாம் இந்த மாதிரி டவுன் பஸ்ஸஸ் தான் போகும், சிட்டி பஸ்ஸஸ். சிபிஎஸ் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட். இப்போ நாம இருக்கிறது சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட், பீடார் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட். ஸோ வெளியவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கரி இதெல்லாம் இருக்கு. இன்னும் ஓபன் பண்ணல, நம்ம காலங்காத்தால எடுத்துட்டு இருக்கோம்ல, அதனால இன்னும் கடைகள்லாம் ஓபன் பண்ணல. உள்ள ஓபன் பண்ணிட்டாங்க, வாங்க போய் பார்ப்போம். மக்களே, நம்ம பஸ் ஸ்டாண்ட் உள்ள வந்தாச்சுங்க. நேத்து காமிச்சேன். ஸோ இது வந்து நார்த் கர்நாடகால இருக்கிற ஸ்டேட் அசம்பிளி. பெங்களூர்ல இருக்கிற மாதிரியே கட்டி இருக்காங்க. ஸோ இது வந்து பஸ் ஸ்டாண்டோட இன்டீரியர் வியூ. டைம் கீப்பிங் ஆஃபீஸஸ் எல்லாம் இங்க இருக்கு பாருங்க. நல்லா பெரிய பிளாட்ஃபார்ம் ஏரியா வச்சிருக்காங்க. கர்நாடகால பஸ் ஸ்டாண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து சூப்பரா இருக்குங்க. ஸோ அந்த பக்கம் ராஜஹம்சா எல்லாம் நின்றுட்டு இருக்கு, கேகேஆர்டிசி லாங் டிஸ்டன்ஸ் பஸ்ஸஸ். ஸோ இங்க பாருங்க எவ்வளவு பேசஞ்சர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குன்னு. சீட்டிங் ஏரியாஸ் எல்லாம் வந்து எவ்வளவு பியூட்டிஃபுல்லா அரேஞ்ச் பண்ணிருக்காங்க பாருங்க. ஸோ இங்க நம்ம சவுத்ல ஒரே ஸ்டேட், 2 ஸ்டேட், நம்ம ஊர்லயும் இங்கேயும் மட்டும்தான் வந்து போத் கன்னடா அண்ட் இங்கிலீஷ். நம்ம ஊர்ல தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல எழுதியிருப்பாங்களா, அது மாதிரி இங்க வந்து கன்னடா அண்ட் இங்கிலீஷ்ல எழுதியிருக்காங்க. ஆந்திரா போனா கூட இங்கிலீஷ்ல இருக்காதுங்க, வெறும் தெலுங்குல தான் இருக்கும். மகாராஷ்டிரால வெறும் மராத்தியில தான் இருக்கும். இங்க ஓரளவுக்கு பரவாயில்ல, இங்கிலீஷ்லயும் எழுதி போட்டிருக்காங்க போர்டு. ஸோ அங்க வந்து 2 வீலர் பார்க்கிங் இருக்கு பேக் சைடு. ஸோ இந்த சைடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெங்களூர் போற பஸ்ஸஸ் எல்லாம் கூட நிக்குதுங்க, பெங்களூர் ஹைதராபாத் பஸ்ஸஸ் எல்லாம். இந்த சைடு பாத்தீங்கன்னா நார்த் கர்நாடகா போற பஸ்ஸஸ். இது ஃபுல்லாவே நார்த் கர்நாடகா சைடு போற பஸ்ஸஸ் நிக்கிற ஏரியா. இங்கேயும் வந்து நிறைய பேசஞ்சர் வெயிட்டிங் ஏரியாஸ் ஃபுல்லா சூப்பரா கொடுத்துருக்காங்க பாருங்க. நல்ல மெயின்டெனன்ஸ்ங்க, சூப்பரான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க. இது எக்ஸிட் ஏரியா, பஸ்ஸஸ் வெளியே போற ஏரியா. நல்லா இருக்குல்ல. ஸோ உள்ளுக்குள்ள ஆர்ஓ வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி வச்சிருக்காங்க. வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, பேட் வாஷ்ரூம் தான், 5 rupees வாங்குறாங்க. ஜெனரல் ஸ்டோர்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு பாருங்க. டிராவல் போது பிஸ்கெட்ஸ், ஸ்நாக்ஸ், கர்ச்சீஃப்ஸ் இதெல்லாம் வாங்கணும்னா ஸோ அதுக்கான ஏரியாஸும் இங்க இருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லா கர்நாடகா பஸ் ஸ்டாண்ட்ஸ்லயுமே இது வந்து டிஃபால்ட்டா இருக்கும். இந்த மாதிரியான அமைப்பு நீட்டா வச்சிருப்பாங்க, அதுதான் இங்க சூப்பரான விஷயம். நந்தினி ஸ்டோர் இருக்கும், நம்ம ஊர் ஆவின் பூத் மாதிரி இங்க நந்தினி. ஸோ இங்க பாருங்க, பிளாட்ஃபார்ம் 7ல இருந்து கானாப்பூர், ஹல்பர்கா, அகமதாபாத், கனாஜி, சில்லார்கி, பால்கி இதெல்லாம் நான் கேள்விப்படவே இல்லை. இதெல்லாம் ஐ திங்க் மகாராஷ்டிரால இருக்கிற ஊருகன்னு நினைக்கிறேன். நார்த் கர்நாடகா அண்ட் மகாராஷ்டிரால இருக்கிற ஊருக. ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேபி ஃபீடிங் ரூம் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது நம்ம ஊர் மாதிரியே தான், நம்ம ஊர் மாதிரியே ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. லேடிஸ் வெயிட்டிங் ரூம்னு தனியா கொடுத்துருக்காங்க. பரவாயில்லைங்க, நல்லா நீட்டான மெயின்டெனன்ஸ், அதுதான் இங்க எனக்கு பிடிச்ச விஷயமே. ஸோ இங்கேயும் வந்து நிறைய நிறைய கடைங்க இருக்குங்க, குட்டி குட்டி கடைங்க. இங்க பாருங்களா, பழைய காலத்து வெயிட் செக்கிங் மிஷினு 5 rupees போடணுமாங்க. நம்ம ஊர்ல 2 rupees போட்டாவே கிடைக்கும்ல, இது 5 rupees போட்டாதான் வெயிட் பார்க்க முடியும் போல. ஸோ இதுதான் டிபிக்கல் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள இருக்கிற ஃபெசிலிட்டிஸ். ஸோ அங்க பாருங்க அம்பேத்கரோட போட்டோ, அதுக்கப்புறம் பசவண்ணா அவர்களோட போட்டோ. நடுவில் யாருன்னு தெரியல, ஐ திங்க் அல்லம் பிரபுன்னு நினைக்கிறேன். ஸ்ரீதுர்கா உடுப்பி ஹோட்டல் இருக்கு உள்ள. காலங்காத்தால இருக்கிறனால இன்னும் ஓபன் பண்ணிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். மக்களே, இங்க பஸ்ஸஸோட டைம் டேபிள் கொடுத்துருக்காங்க. பட் இது ஃபுல்லாவே வந்து கன்னடத்துல தான் இருக்குங்க. அன்பார்ச்சுனேட்லி இதுவும் 2 லாங்குவேஜ்லயும் கொடுத்துருந்துருக்கலாம். பட் ஏனோ வந்து கன்னடத்துல மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. பட் பரவாயில்ல. ஸோ இப்போ நம்ம பஸ் ஸ்டாண்டுக்குள்ள இருந்து வெளியே போயிட்டு இருக்கோம். ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கிற ஏரியா, ஃப்ரண்ட்ல இருக்கிற 2 வீலர் பார்க்கிங் எல்லாம் இருக்கிற ஏரியா இங்க இருக்கு பாருங்க, ஸ்ரீ உடுப்பி ஹோட்டல். பரவாயில்ல, நான் ஓபன் பண்ணிருக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன், ஓபன் பண்ணிருக்காங்க. ஸோ இட்லி, தோசை எல்லாமே கிடைக்கும் இங்க பாருங்க, ஊத்தப்பம்.
உடுப்பி ஹோட்டல்ஸ் தான் இங்க வந்து பியூர் வெஜ் ஹோட்டல்ஸா இருக்கும். நீட்டா இருக்குல்ல. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்லயும் வந்து உங்களுக்கு 2 வீலர் பார்க்கிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயும் இருக்கு, இங்க ஃப்ரண்ட்லயும் 2 வீலர் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, ரெண்டு சைடுமே என்ட்ரன்ஸ்ல ரெண்டு சைடுமே வந்து பெய்டு பார்க்கிங் தான். அங்க பார்க்கிங் இது இருக்கு பாருங்க, கவுண்டர். ஸோ அங்க பே பண்ணிட்டு உள்ள நீட்டா பே பண்ணிக்கலாம், பார்க் பண்ணிக்கலாம் வெஹிக்கிள்ஸை. இப்போ வெளியே போயிட்டு ஹோட்டல்ஸ் லாட்ஜஸ் எல்லாம் எங்க இருக்குன்னு பார்க்கலாமா வாங்க. மக்களே, நம்ம பீடார் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே இருக்கோங்க. ஸோ அங்கேயே வந்து சங்கீதா லாட்ஜ்னு ஒன்று இது வச்சிருக்காங்க பாருங்க, அட்வர்டைஸ்மெண்ட் வச்சிருக்காங்க. ஸோ நீங்க வெளியே வந்தோடனே வந்து உங்களுக்கு கேப்ஸ் எல்லாம் கிடைக்கும். இங்க ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, விக்ரம் லாட்ஜ்னு ஒன்று இருக்கு, அதுக்கப்புறம் ராகவேந்திரா லாட்ஜ் இருக்கு, பின்னாடி ஹோட்டல் மயூரா பார் போர்டிங் அண்ட் லாட்ஜிங் இருக்கு பாருங்க. ஹோட்டல்ஸ்க்கெல்லாம் குறைச்சலே இல்லைங்க, ஏன்னா இது டூரிஸ்ட் பிளேஸ்ல, அதனால உங்களுக்கு நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கு. ஹரி தோசா அப்படின்னு சொல்லிட்டு தோசா கார்னர் ஒன்று இருக்கு. ஸோ பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 4-5 லாட்ஜஸ் இருக்கு. சைட்லயும் இருக்கு, நாம அந்த சைடு ஸ்டே பண்ணியிருக்கோம், அதையும் அந்த ஏரியாவையும் காமிக்கிறேன். நிறைய டிஃபன் சென்டர்ஸ் இருக்கு, போத் வெஜ் அண்ட் நான்வெஜ் சென்டர்ஸ் இருக்கு. ஃப்ரண்ட்லயே வந்து உங்களுக்கு ஆட்டோஸ் கிடைக்கும். ஷேர் ஆட்டோஸ் எடுத்தீங்கன்னா நம்ம டவுன் பஸ் மாதிரியே பட்ஜெட்ல டிராவல் பண்ணிடலாம். இது ராகவேந்திரா லாட்ஜ் அண்ட் விக்ரம் கன்வென்ஷன் ஹால் அண்ட் லாட்ஜ். இது மக்களே, அப்படியே வந்து விக்ரம் லாட்ஜ்ல இருந்து பக்கத்துல வந்தீங்கன்னா இங்க பாருங்களா, ஜெய் மல்ஹர் டிஃபன் சென்டர். இது வந்து மராத்தி ஹோட்டலுங்க. நான் சொன்னேன்ல மகாராஷ்டிரா பக்கத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதனால நிறைய மகாராஷ்டிரன்ஸ் வந்து இங்க ஹோட்டல் எல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிட்டா அங்கங்க இருக்கிற ஊர்கள்ல டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸை பார்க்கறதே வந்து வேற லெவலுங்க. அப்படியே பார்டர் டவுன்ஸ்க்கெல்லாம் வந்துட்டா நம்ம ஊர் கோயம்புத்தூர் எல்லாம் போனா அப்படியே மலையாள வாடை அடிக்கும்ல, கன்னியாகுமரியில எல்லாம். அந்த மாதிரி இங்க நார்த் கர்நாடகால தெலுங்கானா மகாராஷ்டிரா மீட் பண்ற இடங்கிறதுனால நிறைய தெலுங்கு பீப்புள் மராத்தி பீப்புள் இருப்பாங்க, கடைகள் உட்பட. கேப்ஸ் எல்லாம் பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியவே கிடைக்குதுங்க, கேப்ஸ் ஆட்டோஸ் எல்லாம், எலக்ட்ரிக் ஆட்டோஸ் எல்லாம் ஓடுது பாருங்க. ஃப்ரண்ட்லயே ஆட்டோ ஸ்டாண்டும் இருக்கு அந்த சைடு. ஆப்போசிட் சைடும் உங்களுக்கு நிறைய லாட்ஜஸ் எல்லாம் இருக்கு, வாங்க பார்க்கலாம். மக்களே, ஆப்போசிட்ல இருக்கும் ஜெய்மல்ஹர் டிஃபன் சென்டர் பக்கத்துல. காலங்காத்தால களை கட்டுது பாருங்க. ஸோ இங்கேயும் வந்து உங்களுக்கு தோசை இட்லி எல்லாமே கிடைக்குதுங்க. தோசை இட்லி காஃபி. ஸ்ரீ பாலாஜி டீ பாயிண்ட்னு ஃப்ரண்ட்ல வச்சிருக்காங்க பாருங்க, ஐஸ்கிரீம்ஸ் எல்லாமே கிடைக்குது. ஸோ இந்த கரும்பு ஜூஸ் கடை இன்னும் ஓபன் பண்ணல. ஆப்போசிட்லயும் நிறைய உங்களுக்கு ஆட்டோ ஸ்டாண்ட்ஸ் இருக்கு. பஸ் ஸ்டாண்ட் வெளியும் சைட்லயும் இருக்கு, ஆப்போசிட்லயும் இருக்கு. அந்த சைடு கொஞ்சம் லாட்ஜஸ் இருக்கு, நாம அங்கதான் ஸ்டே பண்ணிருக்கோம். இந்த சைட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆப்போசிட்ல போலாம். ஸோ இங்க இருக்கு பாருங்க, இங்க 2-3 லாட்ஜஸ் இருக்கு. இது கொஞ்சம் பிரீமியம் லாட்ஜஸ் இருக்கிற ஏரியா, ஓகேவா. ஸோ இங்க உள்ளுக்குள்ள ஜெய்மல்ஹர் பக்கத்துலயே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஹோட்டல் மயூர் பார் போர்டிங் அண்ட் லாட்ஜிங்னு இருக்கா. அதுக்கு பின்னாடி இன்னும் 2-3 ஹோட்டல்ஸ் இருக்கு. மக்களே, இது ஹோட்டல் மயூரா போர்டிங் அண்ட் லாட்ஜிங், அட்டாச்ட் பார் ஃபெசிலிட்டியோட. இது கொஞ்சம் ப்ரீமியம் ஹோட்டல். இது வந்து சிங்கிள் ரூமே 1000-1200 இருந்து தான் ஆரம்பிக்கும். நாம ஸ்டே பண்ணியிருக்கிறது வெறும் 400 தான், அது குட்டி ரூம், பட்ஜெட் ரூம். இது வந்து சித்தாரா கிராண்ட், இதுவும் சூப்பரா இருக்கு பாருங்க ஃபெசிலிட்டி. சித்தாரா கிராண்ட். அதுக்கு பின்னாடி வந்து ஹோட்டல் கனகதாரி போர்டிங் அண்ட் லாட்ஜிங்னு கொடுத்துருக்காங்க, அதுவும் நல்லா இருக்குங்க. பார்க்கிங் ஸ்பேசஸ் எல்லாம் நல்லா இருக்கு. நீங்க இன்கேஸ் கார்ல எல்லாம் வந்தீங்கன்னா, ஓன் வெஹிக்கிளில் வந்தீங்கன்னா பார்க் பண்றதுக்கான ஸ்பேசஸ் எல்லாம் நிறையவே கொடுத்துருக்காங்க. சித்தாரா கிராண்ட் போர்டிங் அண்ட் லாட்ஜிங். ஸோ ஹோட்டல் சித்தாரா கிராண்ட் தாண்டி வந்தீங்கன்னா அப்படியே இங்க பாருங்க ஹோட்டல் கனகதாரி போர்டிங் அண்ட் லாட்ஜிங். அதுக்கு பக்கத்துலேயே ஹோட்டல் சுப்ரியா கான்டினென்டல் போர்டிங் அண்ட் லாட்ஜிங். எவ்வளோ ப்ரீமியம் ஹோட்டல்ஸ் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ பின்னாடி வந்து ஒரு பஞ்சாபி தட்கான்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருக்கு. இங்க பஞ்சாபி மக்களும் இருக்காங்க, நான் சொல்ல மறந்துட்டேன். இங்க வந்து ஒரு குருநானக் அவர்களோட குருத்வாரா இருக்கு, அந்த வீடியோவும் பண்ணியிருக்கேன், பார்க்காம இருந்தா பாருங்க. ஸோ பஞ்சாபி மக்களும் இங்க நிறைய இருக்காங்க பீடார் டவுன்ல.
ஸோ நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் கிடைக்கும், வெரைட்டிஸ் ஆஃப் கல்ச்சர் பார்க்கலாம் இங்கே. ஸ்டே பண்ணுறதுக்கெல்லாம் சூப்பரான ஃபெசிலிட்டிஸ் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே, ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே இருக்குது. அது நான் ரயில்வே ஸ்டேஷன் வீடியோ பண்ணுற இதில் போட்டிருக்கேன், பார்க்காம இருந்தால் பாருங்கள். மக்களே இதுதான் ஹோட்டல் கனகதாரி. ரூம்ஸ், மீட்டிங் ஹால்ஸ் எல்லாம் கூட இருக்குங்க. இந்த ஃபெசிலிட்டியும் சூப்பராக இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு ஹோட்டல் இருக்குது. இங்கே பஞ்சாபி மக்கள் குதிரை வளர்த்திட்டு இருக்காங்க. இங்கே பாருங்களா, உள்ள 2 குதிரை இருக்கு. ரேஸ்க்காக பயன்படுத்துவாங்களா என்னன்னு தெரியல. ஸோ சூப்பராக பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லேயே உங்களுக்கு எவ்வளோ ப்ரீமியமாக சூப்பர்பான ஸ்டேயிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். பட்ஜெட்டில் ஸ்டே பண்ணுறதுக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ், பட்ஜெட் லைக் ப்ரீமியமாக ஸ்டே பண்ணுறதுக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே. மக்களே மறுபடியும் நாம பஸ் ஸ்டாண்ட் ஃப்ரண்ட்ல வந்தாச்சுங்க. ஸோ பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இது வந்து டுவர்ட்ஸ் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் போற வழிங்க. ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் போற வழியில பாத்தீங்கன்னா கர்நாடகா உடுப்பி ஹோட்டல்னு ஒன்று இருக்கு பாருங்க. இங்க வெஜ்னாவே உடுப்பி ஹோட்டல்ஸ் தாங்க எக்கச்சக்கமா இருக்குங்க. ஆனா சரியான ஸ்பைஸ் யூஸ் பண்றாங்க, பயங்கர காரமா இருக்கும் இங்க இருக்கிற ஃபுட்டு. ஸோ அதுக்கு ப்ரிப்பேர்டா வந்துக்கணும். ஸோ இந்த பக்கம் ஃபுல்லா வந்து எலக்ட்ரானிக் ஷாப்ஸ் எல்லாம் இருக்கு. காயத்ரி பவன் இருக்கு, அதெல்லாம் இன்னும் ஓபன் பண்ணல. நாம ஒரு சண்டே அன்னைக்கு வேற வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கோம். மோமோ ஸ்டால் சாயங்காலம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கும். இங்க ஸ்ட்ரீட் ஃபுட்ஸும் நிறைய அவைலபிளா இருக்கும். ஸோ அங்கேயும் வந்து 2-3 லாட்ஜஸ் இருக்கு. அதுக்கப்புறம் குருத்வாரா போற என்ட்ரன்ஸ் ஒன்று இருக்கு, சூப்பரா இருக்கும், அதையும் காமிக்கிறேன் வாங்க. மக்களே பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு 100 மீட்டர்ஸ் நடந்து வந்தீங்கன்னா இங்க பாருங்க ஆஷீர்வாத் லாட்ஜ், அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்துலயே வந்து ஹோட்டல் கிருஷ்ணா ரீஜென்சி. ஸோ இந்த மாதிரி 2 ஹோட்டல்ஸ் இருக்கும் இந்த சைடு. அதுக்கு பக்கத்துலயே வந்து ஹோட்டல் காந்தாரா அப்படின்னு இருக்கு. காந்தாரா மூவி நேம்லயே வச்சிருக்காங்க பாருங்க. அது உள்ளேயே வந்து உங்களுக்கு வெஜ் ரெஸ்டாரண்ட்டும் இருக்கு. அது வந்து சாப்பிட்றதுக்குங்க, ஹோட்டல் காந்தாரா வெஜ் ரெஸ்டாரண்ட். அதுக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ஸ்ரீ சிவகலா இன்டர்நேஷனல் ஏசி டீலக்ஸ் போர்டிங் அண்ட் லாட்ஜிங்னு வச்சிருக்காங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல உங்களுக்கு இவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்குங்க ஸ்டே பண்றதுக்கு. ஒரு ஹோட்டல் இல்லாத ஒரு ஹோட்டல் உங்களுக்கு கிடைக்கும். இங்க பாருங்க இந்த சைடு ஒரு லாட்ஜ் இருக்கு. மேல சங்கீதா மொபைல் ஷாப்ஸ், மெடிக்கல் ஷாப்ஸ் எல்லாமே பக்கத்திலேயே இருக்குங்க. ஸ்வீட் ஷாப்ஸ், சிவகலா லாட்ஜ். ஸோ அதுக்கு பக்கத்திலேயே பாத்தீங்களா, இதுதான் வந்து குருத்வாரா போற என்ட்ரன்ஸுங்க. ஸோ குருத்வாரா வீடியோ தனியா பண்ணியிருக்கேன். குருத்வாராவும் பாரித் சாஹி டாம்ஸும் வந்து 2 ஒன்னா பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ள போனோம்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பஞ்சாபி ஹோட்டல்ஸ் இருக்குங்க. ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் இருக்கு, சங்கல்ப் ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு. ஈவினிங் டைம் பாத்தீங்கன்னா நிறைய பஞ்சாபி மக்கள் இங்க கடை போட்டிருப்பாங்க கரெக்டா இந்த ஆர்ச் பக்கத்திலேயே. ஓகேவா, குருநானக் இங்க வந்திருந்திருக்காருங்க. அங்க உள்ளுக்குள்ள ஒரு சுனை மாதிரி இருக்கும், அது குருநானக்கே ஏற்படுத்தினதான். அது தீர்த்தம் மாதிரி கொண்டு போறாங்க வீடுகளுக்கெல்லாம். சூப்பரா இருக்குங்க. பரவாயில்ல, நான் இந்த அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குமா அப்படிங்கிற ஒரு யோசனையிலேயே வந்தா. பட் கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. ஸ்டே ஆகட்டும், டிராவல் ஆகட்டும், எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. மக்களே இதெல்லாமே வந்து KKRTC பஸ்ஸுங்க, கல்யாண் கர்நாடகா ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன். இங்கிருந்து உங்களுக்கு ஹைதராபாத் சைடு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கலபுர்கின்னு சொல்லுவாங்க, குல்பர்கா, பாகல்கோட்டை, விஜயபுரா, பீஜாப்பூர், இங்கெல்லாம் போறதுக்கு நிறைய பஸ் கனெக்டிவிட்டி இருக்கு. ஒரு ராஜஹம்சா பஸ் கிளம்பிட்டு இருக்கு. மக்களே பஸ் ஸ்டாண்டு ஆப்போசிட்ல பாத்தீங்களா ஒரு ஹோட்டல் ஆன் வீல்ஸ் மாதிரி வச்சிருக்காங்க பாருங்க. எல்லோ கலர் ஹோட்டல். இங்க தட்டு இட்லின்னு ஒண்ணு கிடைக்குங்க. நம்ம ஊர்ல இருக்கிற இட்லியை விட ஒரு 2-3 சைஸ் பெருசா இருக்கும். ஒரு இட்லி சாப்பிட்டாவே போதும், அந்த அளவுக்கு இருக்கும். ஜெய்பவானி மராத்தா கானாவாலின்னு உள்ளுக்குள்ள ஒரு மெஸ் இருக்கு, அது நான்வெஜ் மெஸ். ராகவேந்திரா லாட்ஜுக்கு கீழேயே ஈவினிங் பார் எல்லாம் ஓப்பன் ஆயிருக்கும். ஃபரானா ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்னு சொல்லிட்டு பிரியாணி கடைகள்லாம் இருக்கு. இங்க நிறைய முஸ்லீம் மக்களும் இருப்பாங்க, அதனால உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் கிடைக்கும். ஃபுட்டுக்கு இங்கெல்லாம் வந்து பஞ்சமே இருக்காது.
மக்களே இப்ப நாம பஸ் ஸ்டாண்டோட எக்ஸிட் ஏரியால இருக்கோங்க. ஸோ இங்க வந்து பான் ஷாப்ஸும் நிறைய இருக்கும், பீடா கடைங்க. டீ ஷாப்ஸ்க்கு பக்கத்துலயே மெஜஸ்டிக் பிரியாணி ஹோட்டல், சித்திகி ரெஸ்டாரண்ட், இதெல்லாமே வந்து நான்வெஜ் ஹோட்டல்ஸ். இன்னும் ஓபன் பண்ணல, அதெல்லாம் வந்து 10 மணிக்கு மேலதான் ஓபன் பண்ணுவாங்க. ஸோ இங்க பாத்தீங்களா வெளியும் குட்டி குட்டி டீ ஷாப்ஸ் இருக்கும். இந்த ஜீப்ஸ் இருக்கு பாருங்க, இதெல்லாம் வந்து பஸ்ஸஸ் போகாத ஊர்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஜீப்ஸ் போகுதுங்க. இந்த பக்கம் ஒண்ணு நின்றுட்டு இருக்கு பாருங்க. எக்ஸிட் என்ட்ரி எல்லா பக்கமும் உங்களுக்கு ஆட்டோஸ்க்கு குறைச்சலே இருக்காது. இது சென்ட்ரல் பஸ் ஸ்டேஷன் பீடாரோட எக்ஸிட் ஏரியா. மக்களே இது பஸ் ஸ்டாண்டோட எக்ஸிட் ஏரியால இருக்கிற பிளாட்ஃபார்ம் வியூ. சூப்பரா இருக்கா பீடர் பஸ் ஸ்டாண்டு. டிஜிஎஸ்ஆர்டிசி பஸ் நின்றுட்டு இருக்கு பாருங்க, தெலுங்கானா ஸ்டேட் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் பஸ்ஸஸ். இங்கெல்லாம் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடியே டிப்போ வச்சிருப்பாங்க. நம்ம ஊர்ல எல்லாம் டிப்போ தனியா பஸ் ஸ்டாண்ட் தனியா இருக்கும்ல. கர்நாடகால டிப்போவும் பஸ் ஸ்டாண்டும் ஒன்னா இருக்கும். கேரளாலையும் அப்படிதான் வச்சிருப்பாங்க, இங்கேயும் அப்படிதான் இருக்கு. ராஜஹம்சாவே தனியா கேகேஆர்டிசின்னு வச்சிருக்காங்க. சவுத் பெங்களூர் பக்கம் போனா ஃபுல்லா வந்து ராஜஹம்சான்னு எழுதியிருப்பாங்க. இதுல வெறும் கேகேஆர்டிசின்னு தான் எழுதியிருக்கு. பி கைண்ட் டு அனிமல்ஸ். பரவாயில்லையே, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கான்செப்ட் ஃபாலோ பண்றாங்க. இந்த ஏரியால பசவண்ணாங்கிற குரு ரொம்ப ஃபேமஸ்ங்க. அவரோட புண்ணிய ஸ்தலமான கூடல் சங்கமாக்கும் நம்ம போறோம். அதெல்லாம் அடுத்தடுத்து வர வீடியோஸ்ல போடுவேன், பாருங்க எல்லாத்தையும். ஓகேவா? இது தெலுங்கானா பஸ், அதுக்கு பின்னாடி கேகேஆர்டிசி பஸ்ஸஸ். டிப்போக்குள்ள ஒரு ஸ்லீப்பர் பஸ் நின்றுட்டு இருக்கு பாருங்க, அது ரெண்டுமே ஸ்லீப்பர் பஸ்ஸஸ், நான் ஏசி ஸ்லீப்பர். நம்ம ஊர் எஸ்சிடிசி பஸ்ஸஸ் மாதிரி. மக்களே டிப்போ பக்கத்துல இருக்கோங்க. இது வந்து நான் ஏசி ஸ்லீப்பர் கோச், ஏர் சஸ்பென்ஷன் வெஹிக்கிளா. அதுக்கு பக்கத்துலயே இங்க பாருங்களா அமோக வருஷா அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து நான் ஏசி, இதுவும் நான் ஏசி ஸ்லீப்பர் கோச் தான், பட் கொஞ்சம் பிரீமியமா இருக்கும் போல. சூப்பரா பீடரோட கோட்டைகள். நார்த் கர்நாடகால ஃபுல்லா வந்து முகல் ஆர்கிடெக்சர் கோட்டைகள் இருக்குங்க. ஸோ அந்த பிக்சர் போட்டு பண்ணியிருக்காங்க. நம்ம கூட எஸ்சிடிசில நம்ம தஞ்சை பெரிய கோவில் போட்டோஸ் எல்லாம் போடலாங்க. எவ்வளவு பியூட்டிஃபுல்லா பண்ணியிருக்காங்க பாருங்க. அமோக வருஷா நான் ஏசி ஸ்லீப்பர் கோச், கேகேஆர்டிசி, கல்யாண் கர்நாடகா ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன். சூப்பரா இருக்கு மக்களே. மக்களே டிப்போ சைடும் பார்த்தாச்சு. சூப்பரா அமோக வருஷா பஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. டிசைன் சூப்பரா பண்ணியிருக்காங்க. நம்ம ஊர்லயும் இந்த மாதிரி இதெல்லாம் போடணும். நம்ம ஊரு கலை கலாச்சாரத்தை பத்தின ஒரு சின்ன போட்டோ போட்டா வெளியூருக்கு போகும்போது மக்கள் பார்ப்பாங்கல்ல. ஸோ நம்ம பிளாட்ஃபார்ம் ஏரியாஸ் பியூட்டிஃபுல்லா இருக்கா. ஸோ அங்க நந்தினி பார்லர் இருக்கு, ஆப்போசிட்லயும் நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கு. நாம அங்கதான் ஸ்டே பண்ணியிருக்கோம். நம்ம ஸ்டே பண்ணியிருக்கிற ரூமையும் காமிக்கிறேன் நான். இது வந்து 2 வீலர் பார்க்கிங். பஸ் ஸ்டாண்ட் உள்ளேயும் உங்களுக்கு 2 வீலர் பார்க்கிங் இருக்கு. வாஷ்ரூம் ஃபெசிலிட்டி இங்க இருக்கு. பேட் வாஷ்ரூம் தான். 5-10 ருபீஸ் வாங்குவாங்க, அவ்வளவுதான், ரொம்பலாம் வாங்க மாட்டாங்க. நல்லா கிளீனா மெயின்டைன் பண்றாங்க இங்க, அதுதான் பியூட்டிஃபுல்லான விஷயம். காசு கொடுத்தாலுமே உங்களுக்கு ஹைஜீனிக்கான வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. எல்லா பஸ் ஸ்டாண்ட்லயுமே, மோஸ்ட்லி கர்நாடகாவில் இருக்கிற எல்லா பஸ் ஸ்டாண்ட்லயுமே அந்த மாதிரி ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க. மக்களே இது வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு சைட்ல இருக்கிற ஏரியாங்க. அங்க ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கு பாருங்க, அதுதான் என்ட்ரன்ஸ். ஸோ அப்படியே வந்தீங்கன்னா இங்க வந்து சாளுக்கியா போர்டிங் அண்ட் லாட்ஜிங்னு ஒரு ஹோட்டல் இருக்கு பாருங்க. அதுக்கு பக்கத்துலயே ஆஷா லாட்ஜ். நாம ஆஷா லாட்ஜில் தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். லாண்ட்ரி சர்வீஸ் இருக்கு, சாய் பஜார்னு சொல்லிட்டு இருக்கு. ஈவினிங் டைம்ல இங்க நிறைய ஹோட்டல்ஸ் எல்லாம் இருந்துச்சு. மார்னிங் ஓபன் பண்ணல எதுவும். மைசூர் கோக்னட்னு சொல்லிட்டு இளநீ கடைகள்லாம் நிறைய இருந்துச்சு. ஸோ அதுக்கு பக்கத்துலேயே வந்து தேவி லாட்ஜ்னு ஒன்று இருக்கு. அங்கே கீழே இருக்கு பாருங்க, தேவி லாட்ஜ் ஏசின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பக்கமும் வந்து நிறைய லாட்ஜஸ் இருக்கு. சாளுக்கியா போர்டிங் அண்ட் லாட்ஜிங், ஆஷா லாட்ஜ், சூப்பரா ஃபெசிலிட்டிஸு. ஸோ இங்கேயும் வந்து ஜெய் துல்ஜா பவானி மராத்தா கானாவாலின்னு இருக்குங்க. மராத்தா ஃபுட்டு ஹோட்டலுக்கு பக்கத்துலேயே கிடைக்கும். லாட்ஜிங் ஃபெசிலிட்டிஸ், ஃபுட்டு எல்லாம் பக்கத்தில். இந்த பக்கமும் ஒரு டிப்போ இருக்கு. இதெல்லாம் வந்து சிட்டி பஸ்ஸஸ் மக்களே. 2 வீலர் பார்க்கிங், 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 2 வீலர் பார்க்கிங்,
இதெல்லாம் சிட்டி பஸ்ஸஸ், பீடாருக்குள்ள ஓடுற சிட்டி பஸ்ஸஸ் இது. மக்களே, இதுதான் நாம ஸ்டே பண்ணியிருக்கிற ஆசா லாட்ஜுங்க. நல்லா இருக்கு ஃபெசிலிட்டி. இது கூட 400 தான் வாங்கினாங்க. நல்லா இருக்குல்ல, நீட்டாக க்ளீனாக ஹாட் வாட்டரு, ட்ரிங்கிங் வாட்டரு எல்லாமே வச்சு கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து பட்ஜெட் ரூம்ஸ், சிங்கிள் ரூம்ஸ் எல்லாம் இருக்கிற ஏரியா. மோஸ்ட்லி எல்லா ஹோட்டல்ஸுமே இதே மாதிரி க்ளீனாக தான் மெயின்டைன் ஆகிருக்கு பீடரில். நம்ம ரூம் எடுக்கிறப்போ 2-3 ஹோட்டல்ஸ் பார்த்தோம், எல்லாமே சூப்பராக இருக்குங்க. மக்களே, இதுதான் நாம் ஸ்டே பண்ண ரூம்ங்க. சிங்கிள் பெட்ரூமு, ஜஸ்ட் ஃபார் 400. வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. கம்மோடு, ஷவர் இல்லை, பட் ஆனால் உங்களுக்கு நல்லாவே இருந்துச்சு. இங்கே ஹீட்டரே தேவைப்படாதுங்க, ஏன்னா நார்த் கர்நாடகா வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஹீட்டான ஏரியா. ஸோ இட்ஸ் அ வெரி கம்ஃபர்டபுள் ஸ்டே. மக்களே, நம்ம ரூமை செக் அவுட் பண்ணிட்டு வந்தாச்சுங்க. ஸோ சூப்பராக இருந்துச்சு ஸ்டே பீடரில். நம்ம ஃபுல்லாக வந்து பீடர் ஃபோர்ட்டு, அதுக்கப்புறம் பாம்னி டாம்ஸு, நம்ம ஜார்னி நரசிம்ம சுவாமி டெம்பிள், சுரங்கப்பாதையில் போய் வழிபடுற டெம்பிள், அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற குருத்வாரா, குருநானக் அவர்களே வந்து ஊற்று நீரை ஏற்படுத்தின குருத்வாரா. ஸோ அதெல்லாமே விசிட் பண்ணோம். ஒன் ஆஃப் த ஃபுல்ஃபில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ்னே சொல்லலாம். ஸோ நீங்களும் நார்த் கர்நாடகா பக்கம் வந்தால் சூப்பராக ஸ்டேக்கெல்லாம் பிரச்சனையே இல்லைங்க. பீடரில் ஸ்டே பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் ஆட்டோஸ் தான் இங்கே மெயினாக டூரிஸ்ட் பிளேசஸ்க்கெல்லாம் போகிறதுனா ஒரு 30-40 ருபீஸில் ஒவ்வொரு இடத்துக்கும் போயிடலாம். ஸோ நம்ம சூப்பராக சுற்றி பார்த்தாச்சு. எல்லா வ்ளாக்ஸும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ நம்ம அடுத்து இங்கிருந்து வந்து குல்பர்கா வழியாக பீஜாப்பூர் போக போகிறோம், விஜயபுரா. அதுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ வாங்க, இன்னும் கிளாக் ரூம் இருக்கான்னு நான் பார்க்கல, பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளம்பலாம் பீஜாப்பூருக்கு. மக்களே, வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நீட்டாக இருக்குங்க, வெயிட்டிங் ரூம்ஸ் எல்லாம். பட் ஆனால் கிளாக் ரூம் அன்ஃபார்ச்சுனேட்லி இல்லைங்க. கேட்டுட்டேன் நான் என்கொயரியில். சரி, பரவாயில்ல. ஸோ இது வந்து டிஜிஎஸ்ஆர்டிசி பஸ், பிடார்லேருந்து ஹைதராபாத் போகிற பஸ்ஸுங்க. 2 பஸ்ஸுமே. இது வந்து கர்நாடகா பஸ், கேகேஆர்டிசி ஹைதராபாத் போகிறது. இது வந்து தெலுங்கானா பஸ், ஹைதராபாத் போகிறது. நிறைய பஸ் கனெக்டிவிட்டி இருக்கு. 8 மணிக்கு மேலே ஹைதராபாத்துக்கு எவ்ரி 5-10 மினிட்ஸ் ஒரு பஸ் இருக்கும் போலங்க. பெங்களூர் பஸ்ஸஸ் நைட் நேரம் தான் நிறைய இருக்கு. இது டைம் கீப்பர் ஆஃபீஸ். ஸோ மக்களே, நம்ம பீடார் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு, இங்கே இருக்கிற டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸு, பேசஞ்சர் ஃபெசிலிட்டிஸு, கனெக்டிவிட்டி எல்லாமே பார்த்துட்டோம். ஸ்டே பண்ணுறதுக்கான ஹோட்டல்ஸ், பஸ் ஸ்டாண்டை சுற்றி இருக்கிற எல்லா ஏரியாஸ்லேயும் இருக்கிற ப்ரீமியம் ஹோட்டல்ஸ், பட்ஜெட் ஹோட்டல்ஸ் எல்லாமே உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஃபுட்டுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு காமிச்சிட்டேன். ஸோ உங்களுக்கு ஒரு ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கும். பீடார் டவுன் வந்தால் என்னென்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இருக்கும், என்னென்ன மாதிரியான டூரிஸ்ட் பிளேசஸ் எல்லாம் இருக்குங்கிற ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் நார்த் கர்நாடகா பக்கம் வந்தீங்கன்னா பீடாரை சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ நாம் இங்கிருந்து வந்து நெக்ஸ்ட் விஜயபுரா போக போகிறோம். பீஜாப்பூருக்கு வந்து குல்பர்கா வழியாக போக போகிறோம். கலபுரகி அப்படின்னு சொல்லுவாங்க கர்நாடகாவில். ஸோ ஐ திங்க் எப்படி வந்து ஒரு 6 to 7 hours ஆகும்னு எதிர்பார்க்குறாங்க. 8 மணிக்கு இருக்கோம். ஸோ ஈவினிங் ஒரு 5 o'clock போல் நாம் பீஜாப்பூர் ரீச் ஆயிடுவோம்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பீடார்லேருந்து கலபுரகி, குல்பர்கா வழியாக பீஜாப்பூர்ங்கிற விஜயபுரா வரைக்கும் போகிற vlog தான் பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் டேக் கேர் அண்ட் cheers ஃப்ரம் பீடார் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட், நார்த் கர்நாடகாங்க. See you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல பிளிப்கார்ட் மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணியிருக்கேங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.